ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு பிகினர் வந்து ஒரு எக்ஸாமுக்கோசரம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எப்படின்னா அவர் வந்து டேக்கிள் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும்னு ஒரு டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தோம்னா பைமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் லைஃபுக்கு நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற தேவையான பொருட்கள் தான் இருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்னா, ஒரு தொடக்கம் இருக்குதுன்னா அதுக்கான முடிவை நீங்கள் அடைஞ்சாகணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிலபஸ்லாம் எடுத்து கவர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தொடங்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான முடிவு என்னவாக இருக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணி வைக்கணும். அதாவது உங்களால் வர முடிவாக இருக்கக்கூடாது. பாசிபிலிட்டி நிறையா இருக்கலாம், அந்த முடிவுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கலாம். அதனால் என்னென்னு நீங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முடிவை நோக்கி போகிறவங்க வந்து எந்த மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்க, பர்சன்ஸாக இருக்கிறாங்க, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முடிவு என்னன்னா, இந்த மாதிரி பெரிய ஸ்டோரில் தான் அந்த பொருள் கிடைக்குன்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. அன்றைக்கி சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, போகிற வழியிலேயே சின்னதாக ஒரு குடிசை போட்டுற கடையில் கூட அந்த பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நோக்கி போகிறீங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நாட்களை கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் யார் எந்தெந்த பாதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வாட்டி நீங்கள் சிந்தித்து பார்க்குறது மிகவும் முக்கியமானது. இந்த சிந்தனை மட்டும் இருந்தால் போதுமானு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. நீங்கள் எப்போவும் சிந்திச்சுட்டே இருந்தாலும் உங்களுக்கு டைம் வீணாகும். ஏன்னா இங்கே டைம் வந்து ஓட ஓட நீங்களும் அதோட சேர்ந்து ஓடணும். இப்போ நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிற வயசு கிடையாது. அதனால் நீங்கள் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு சும்மா எப்படி பொருளை ஏதாச்சும் ஒரு கடலை போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி மென்னுட்டே இருக்கக்கூடாது. சிந்தனையை போட்டுட்டு நீங்கள் சிந்திக்கிறதோட ஆக்ஷன் தான் இங்கே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதையும் சிந்திக்காமல் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே ஆக்ஷனாக மாற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு வழியை உருவாக்கணும். இப்போ எதுவுமே எனக்கு சிந்தனை தோணலைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இதை தான் நான் பண்ண போகிறேன். அதை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கான ஃப்ரீ டைம்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் வந்த பாதை கரெக்டான மட்டும் தான் பார்க்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா ஓவர் திங்கிங்கில் போயிடக்கூடாது. இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக போயிடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு காரணமும் உங்களோட ஓவர் திங்கிங் தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா நீங்கள் ஆக்ஷனில் எடுக்கிற முடிவு தான் அங்கே முடிவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுமே தவிர நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதனால உங்களோட முடிவு வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் எண்ணம் கரெக்டாக இருக்கணும். அந்த எண்ணத்துக்கான முடிவை வந்து நீங்கள் தான் செயல்படுத்தி காட்டணும். அதனால் எண்ணத்தை வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்ட கிடையாது, வளர்த்துன பிறகு ஓவர் எண்ணங்களை தேவையில்லை, நம்மளுக்கு எதுக்கு அதுக்கிறோம். அதை ஒதுக்கிட்டு நம்ம என்னது ஷார்ட்டாக போதிக்க முடியுமோ அதை முழுமையாக முடித்தா மட்டும் போதுமானது.